நீங்கள் அடுத்தவங்களை பழி வாங்கும் எண்ணம் இருந்தாலும் அந்த எண்ணம் உங்களை அவனை பழி வாங்குற வரைக்கும், அந்த பழி வாங்குற 1 வருஷமாக்கலாம், 2 வருஷமாக்கலாம், 5 வருஷமாக்கலாம், அந்த பழி வாங்குற எண்ணம் உங்கள் மனசு இருக்க நீங்கள் அவனை நினச்சி மனசு வயிறு எல்லாம் பற்றிக்கிட்டு எரிஞ்சு அல்சர்லேருந்து நெஞ்சரிச்சு எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தான் வரும், வேறு யாருக்கும் வராது. ஸோ இதுதான் நெகட்டிவ் வைப்ரேஷன், தீய சக்தின்னு சொல்கிறாங்களே, இதுதான் தீய சக்தி. இந்த தீய சக்தி சுமந்து தான் நீங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. யார் கோபத்தோடையோ பழி வாங்கும் எண்ணத்தோடையோ ஒரு குரோதத்தோடையோ இல்லை கெட்ட எண்ணத்தோடையோ அடுத்தவனை பார்த்து பொறாமப்பட்டீங்களோ அதில் அழிஞ்சு போகிறது நீங்கள் மட்டும்தான். எப்படி தீயை எரியும்போது விறகு பற்றிக்கிட்டு கொழுந்துட்டு எரியும் விறகு. ஸோ விறகு எரிய என்னாகும், அந்த விறகு தான் சாம்பலாக போகும். அதுபோல தான் இந்த எண்ணம் இருந்தால் உங்களுடைய மாற்றம், உங்களுடைய மனம் பாதித்து உடல்நலம் பாதித்து மருத்துவமனைக்கு செல்வீங்க. ஓகேங்களா? எப்பயுமே உங்கள்